ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 40வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமாங்க, தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தாராம். அவர் சாதாரணமா காத்திருக்கலங்க, அவர் எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தாராம். ஆனா நம்ம எப்படி இந்த காலகட்டத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம செபிக்கிற செபங்களுக்கு கர்த்தர் உடனடியா பதில் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்கிற செபங்களுக்கு கர்த்தர் பதில் செய்கிறாரா அப்படின்னா அது கேள்விக்குறியாதாங்க இருக்கு. நம்ம செபிக்கிறோம், ஆனா அதுக்கு பொறுமையா நம்ம காத்திருக்கிறோமா அப்படின்னா அது இல்லைங்க. கர்த்தர் அந்த காரியத்தை ஏற்ற காலத்துல நிறைவேற்றி முடிக்கும் அளவோ நமக்கு அந்த இடத்துல பொறுமை இல்லாதபடிக்கு அநேக காரியங்களில நம்ம சோர்ந்து போகிறவர்களாய் நம்ம மாறி விடுறோங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும், நம்ம பக்கமா கர்த்தர் அவருடைய தலையை சாய்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லா நேரங்களிலும் பொறுமையாய் காத்திருக்கிறவர்களாய் நம்ம இருக்கணுங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே, தாவீது எப்படி பொறுமையாய் உடைய சமூகத்துல காத்திருந்தாரோ அத போல நாங்களும் உடைய சமூகத்துல பொறுமையாய் காத்திருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம செபிக்க போறோம். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தாவீது எப்படி ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் உமக்காக பொறுமையுடன் உடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரே ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்டாரோ அதே போல நாங்களும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஒரு அவசரமான ஒரு ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்காதபடிக்கு நாங்கள் ஜெபித்த எல்லா காரியங்களுக்கும் அந்த நேரத்துல பதிலை எதிர்பார்க்காதவர்களாய் எல்லா காரியங்களிலும் பொறுமையுடன் தேவனுக்கு காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இதை பார்த்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பொறுமையை நீர் கற்றுக் கொடுப்பீராக. நீர் ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.